நம்மாளு கட்டி முடிக்கிற வரைக்கும் செக்யூரிட்டியா வெளியே கிடந்தவன் கட்டி முடிச்சதையும் கூட ஓரமா நிப்பான். வாமா வந்து குத்து விளக்க நீ ஏத்துமா அப்படின்னு சொல்றான். ஏன்னா நல்லா இருக்கட்டும், நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு, அதுங்க கண்ணு கலங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான் இல்ல சார். அவன் தான் சார் ஆம்பளை. ஆனா கல்யாணம் பண்ணன புதுசுல சார், ஐயா இதோட முடிச்சிடறையா, கல்யாணம் பண்ண புதுசுல நம்ம ஆளுக்கு ஒரு ஆசை இருக்காதா, நம்ம மனைவி கையால சாப்பிட போறோம் அப்படின்னு. இப்போ சொல்றேன் சார், சொல்லிட்டு செய் அப்படின்னா 50 வயசு சார். நம்ம ஆளுக்கு சொல்லிட்டு செய் அப்படின்னா 50 வயசு, சொன்னா செஞ்சிட போறான் அப்படின்னா 60 வயசு. ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னா 70 வயசு. சொல்லாட்டி என்ன நீயா செஞ்சிருன்னு பேசாம இருந்தானா 80 வயசுன்னு அர்த்தம். நீங்க ஆபீஸ் போயிட்டான் சார், போயிட்டு ஆபீஸ் முழுக்க சொல்லிட்டு வந்துட்டான், என் மனைவி என் கட்டின தங்கம் அந்த தாரம் இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்கு, நான் சாப்பிட போறேன்னா. வாசப்படியில இல்ல சார், வாசப்படியாவே மனைவி நின்னாங்க. நம்மாளு தங்கம் சமைச்சிட்டியா, எடுத்துட்டு வா சாப்பிடலான்னாங்க. ஒரே ஒரு குண்டான் கொண்டாந்து வச்சுது சார். ஒன்னே சாம்பார் இருக்குங்க அப்படின்னுச்சு, ரசம் இருக்குங்க அப்படின்னுச்சு, பொரியல் இருக்குதுங்க அப்படின்னுச்சு, சாம்பாருன்னா ஊத்துச்சு, குழம்புன்னா ஊத்துச்சு, பொரியல்னா அதுலயே ஊத்துச்சு. எந்திரிச்சு கும்பிட்டான் சார் நம்மால். எங்க அம்மா கூட சாம்பாருக்கு ஒரு பாத்திரம், ரசத்துக்கு ஒரு பாத்திரம், பொரியலுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு பாத்திரம் வைக்கும். எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல வச்ச ஒரே ஆளு நீதான்ட்டான். அந்த பொண்ணு சொல்லிச்சு, வேற ஒண்ணும் இல்ல, மேலாவ முண்டா ரசம், கொஞ்சம் ஆழமா முண்டா சாம்பாரு, வடிகட்டி முண்டு போட்டாக்க காய், புளிஞ்சு போட்டா பொரியல், அவ்வளவுதாமா மானுச்சு. நில்லு தாயின்ட்டு நெடுஞ்சானா கும்பிட்டான் சார், கும்பிட்டா. இப்படி சொல்றேன், வீட்டுல இல்லைன்னா என்ன, காஃபி டம்ளரை கழுவுறதே இல்லையா, சாப்பாட்டு தட்டை கழுவுறதே இல்லையா? ஆமா, ஏன்? நாம் மட்டுமே பசியாறுகிறவதற்காக படைக்கப்படவில்லை. நம் வீட்டில் வாழுகிற எறும்புகளும் காஃபி குடிக்க வேண்டும். நம்ம வீட்டுல நாம மட்டும் காஃபி குடிக்க கூடாது, 10-15 எறும்பும் காஃபி குடிக்க வேண்டும் என்கிற உயிரிறக்க சிந்தனையாளனாய் இருப்பதனால் தான் காஃபி டம்ளரை கழுவுல. நம்ம மட்டும் பசியாறக்கூடாது, 4 ஈக்களும் பசியாறட்டுங்கிறதுக்காக பருக்கைகளை பட்டினியா படக்க கூடாதுன்னு பந்தி வைக்கிறான் பாரு. நாங்கள்லாம் வள்ளலார் சார், நாங்கள்லாம் வள்ளலார். இந்த உயிரிறக்க சிந்தனை இருப்பதனால் ஆண்கள் தான் மகிழ்ச்சிக்கு காரணம். நன்றி, வணக்கம். நீலகண்டனுக்குன்னு ஒரு பாணி, அதுல பிரமாதமா அவருடைய அந்த கருத்தை சொன்னார். அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. கோயம்புத்தூர்ல நான் குடியிருந்த போது போர்வெல் போடணும் அப்படின்னு இந்த மாதிரி இங்கேருந்து வர நண்பர்கள் அவங்கள்ட்ட சொல்லி, காலையில வந்துருங்க, ஏன்னா ராத்திரி போர்வெல் போட்டா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கோபம் வரும், அது ஓடுற சத்தம், தயவுசெய்து காலையில வந்து முடிச்சிருங்க அப்படின்னு. வரல, கரெக்டா ராத்திரி 10 மணிக்கு வந்தாங்க. எனக்கு பயம், 10 மணிக்கு இவங்க ஆன் பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுவான்ல. 10 மணிக்கு ஆன் பண்ணாங்க சார், 12 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துட்டார். ஏன் சார் நீங்களா படிச்சவங்களா சார், ராத்திரில போர்வெல் ஓடிக்கிட்டு இருக்கிறது தூக்கம் வருமா சார்? எங்கேயாவது ஊருக்கு பெரிய மனுஷன் மாதிரி போய் பேசுறீங்க, என்ன கேட்கிறாரு, பெரிய மனுஷன் மாதிரி பேசுறீங்க, போர்வெல் சத்தத்துல மனுஷன் தூங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு கைகால் வேலைன்னு ஆகி போச்சு சார். அந்த ரிக்கு ஓட்டுவார் பாருங்க, அவர் சொன்னார், நான் பாத்துக்கிறேன் நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன் நீங்க உள்ள போங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தேன் சார். அச்சாது ஒரு வார்த்தை, யோ ஒழுங்கா உழைச்சிருந்தா ராத்திரி தூக்கம் வரும், உழைக்காம ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தா எப்படியா தூக்கம் வரும்? அவரு ஏய் மரியாதை இல்லாம பேசுறேன். எனக்கு அப்ப அவர் சொன்ன வார்த்தை சார், அந்த ரிக்குக்கு மேல ஒருத்தர், அந்த லாரிக்கு மேல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான் சார். காலையில இருந்து உழைச்சவன் எப்படி தூங்குறான் பத்தியா? உழைச்சிருந்தா தூக்கம் வரும், ஊரை ஏமாத்துறவனுக்கு எப்படி? பக்கத்துக்காரர் ஓடியே போயிட்டார். எனக்கு அந்த போர்வெல் போடுறவரோ என்னால மறக்கவே முடியாது. இப்ப திருச்செங்கோட்டுக்கு வந்த போது அந்த இடத்த மறுபடியும் அவர் ஞாபகப்படுத்திட்டார். உண்மை, அவன் காலையில இருந்து உழைச்சிருந்தா தூக்கம் வரும், உழைக்காதவனுக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் இப்படி யோசிக்கவே இல்லை.
அந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அதை நினைவுபடுத்தினாரு. ரொம்ப நன்றி, வாழ்க. இப்போ சகோதரியார் விஜய சுந்தரி பாடுங்கம்மா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருச்செங்கோடு வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஒரு 100 ஆண்டு வரலாறு எழுதப்படும் என்றால் அந்த 100 ஆண்டு வரலாற்று புத்தகத்தில் தனக்கென்று ஒரு தனித்த பத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 அணியிலும் வாதிட்டு அமர்ந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர் பெருமக்கள், உலகத்துல பெண்ணுன்னு ஒரு பிறவி இல்லைன்னா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். எல்லாருமே ஆண்கள். காரணம், அந்த எதிரணி பேசினதனுடைய தாக்கம் இருக்கத்தான் இருக்கும். பெண்ணுன்னு ஒரு பிறவியே இல்லைன்னா நீங்கெல்லாம் வந்தே இருக்க முடியாது. இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய வாய்ப்பையே பெற்றிருக்க முடியாது. நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்க முடியாது. அதுதான் பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பு. அத்தனை சுகத்தையும் அனுபவித்து விட்டு பெண்ணை குறை சொல்ல 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெண் என்பது நீங்க விலங்குகள்ல எடுத்து பாருங்களேன், ஆண் மயிலுக்கு தான் தோகை, பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி மயிர், பெண் சிங்கத்துக்கு கிடையாது. இருக்கக்கூடிய விலங்கினங்கள் எல்லாத்திலையும் ஆணை அழகாக படைத்து பெண்ணுக்கு அந்த அழகை கொடுக்கல. ஆனா கடவுள் மனிதனின் மட்டும்தான் பெண்களை அழகாக படைத்து ஆண்களுக்கு அந்த அழகை கொடுக்காம விட்டான். அதுக்கு என்ன காரணம்னா, தன் அழகாலே அவனை வசீகரிக்கக்கூடிய திறமை இந்த மனித பிறவியில் பெண்களுக்குத்தான் உண்டு அப்படிங்கிற காரணத்தினால. எதிரணியிலிருந்து நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்டார்கள். ஆனால் குடிப்பதை அங்கீகரிக்கிற ஒரு இனம் ஆணினம் என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டார்கள், மறுக்கல. அவங்களே சொன்னாங்க, நாங்க ராத்திரி குடிப்போம், பகல்ல குடிப்போம், அது எங்களுடைய வழக்கம் என்று சொன்னார்கள். வீட்டிலே சமைக்கிற எங்களுக்கு பணம் கிடையாது, ஆனா பேக்கரியிலே சமைக்கிற மாஸ்டருக்கு மாத சம்பளம் உண்டு என்பதை மறந்து விட்டு அவ்வளவு நேரம் பேசுனீங்க. குடும்ப பொருளாதாரம் தள்ளாடினாலும் நாட்டு பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிற திறமை உங்களுக்கு தான் இருக்கு, அதை நான் மறுக்க முடியாது. இவ்வளவு பெருமையும் சிறப்புகளும் இருக்குது. எல்லாரும் பெருமையா பேசுனீங்க. ஒரே ஒரு கருத்து உங்களை கேட்கிறேன். பெண்ணை கல்யாணம் கொடுக்கும் பொழுது அப்பா தானே கைதே உழைச்சி, அதுல பெருமை இல்லைங்க. தான் வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணு மல்லிகைப்பூ சூடுவா, அப்பா வாங்கி கொடுப்பாரு. தான் வீட்டுல இருக்கும்போது அல்வா பிடிக்கும்னு கேட்பா, அப்பா வாங்கி கொடுப்பாரு. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒருத்தன் கையில அந்த பொண்ணை கொடுத்துட்டு ஆண்களை அழ வைக்கிற ஒரே இடம் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டுகிற பொழுது எப்பேற்பட்டவனும் அழுதுருவான், நான் மறுக்கல. ஆனா எப்ப தெரியுமா மகிழ்ச்சி கிடைக்கும்? அப்படி நீங்க கட்டி கொடுக்கிற பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போய் அந்த புகுந்த வீட்டினுடைய பெருமையையும் உயர்வையும் தூக்கி பிடித்து தன் சுகதுக்கங்களை இழந்து விட்டு எந்த ஒரு பெண் அந்த குடும்பத்து பெருமையை கட்டி காக்கிறாளோ அந்த நேரத்தில் தான் அவனை பெற்றவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்க வீட்டிலேயே பொண்ணை வச்சிருந்தா மகிழ்ச்சி கிடைக்காதுங்க. அவளை திருமணம் செய்து இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கிற பொழுது தன் குடும்ப பெருமையை தன் பெண் காப்பாற்றுகிறாள் என்ற செய்தி கிடைக்கிற பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த பெருமைய ஒரு பெண்ணை பெத்தாதாங்க தெரியும். பெண்ணை பெக்காதவங்களுக்கு அந்த திறமை கிடையாது. ரொம்ப அழகா கேட்டீங்க, குடும்பத்துல எப்ப மகிழ்ச்சி கிடைக்கும்? கல்யாணம்னா மகிழ்ச்சி இல்லையா? ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கக்கூடிய கல்யாணம். சில நேரங்கள்ல சில கல்யாணத்துல சில கல்யாணம் நிச்சயமாகும். அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கிற மகிழ்ச்சி, அதுல கிடைக்கிற இன்பம், அடே அப்பா, கல்லூரியில கிடைக்காத பல விஷயங்கள் கல்யாண வீட்டுல கிடைக்கும். அன்னைக்குதான் முத அத்தை பொண்ணை பார்ப்பான், அன்னைக்குதான் முத மாமன் பையனை பார்க்கும். அதுவரையில நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டுல இருந்தவங்கள அந்த கல்யாண நேரத்துலதான் 2 பேரும் சந்திச்சுப்பாங்க. சமீபத்துல ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேங்க. அந்த வீட்டுல முதல் நாள், திருமணத்துக்கு முதல் நாள் ஒருத்தன் கொண்டு வந்து வாழை மரத்தை கட்டினான். ஒரு பொண்ணு ஓடி வந்து தோரணத்தை கட்டுச்சு. இது ரெண்டும் ஒரு நிமிஷம் ஒண்ணு பார்த்துக்குச்சு. இவனுக்கு தெரியும் இவதான் தான் அத்தை பொண்ணுன்னு, அவளுக்கு தெரியும் இவன் தான் தான் மாமன் பையன்னு. 2 பேரும் ஒரே ஒரு செகண்ட் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா வந்துட்டாரு. தருதல் ஒரு வேலை செய்ய சொன்னா செய்றியா, வாழை மரத்தை கட்டுறான்னா யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு போனார். 2 பேரும் ஓடி போயிட்டாங்க.
கொஞ்ச நேரம் ஆச்சு. இவன் ஒரு தட்டை தூக்கிக்கிட்டு வர்றான், அந்த பொண்ணு ஒரு பூமாலையை தூக்கிக்கிட்டு வருது. மறுபடியும் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. இப்ப இவன் அந்த பொண்ணை பார்த்து கேட்டான், உன் பேரு பிரியா தானே? அந்த பொண்ணு எவ்வளவு சினிமா பார்த்துருக்கோம், அப்படி காலால நிலத்துல கோலம் போட்டுக்கிட்டே, ஆமா என் பேரு பிரியா தான். அடுத்து கேட்டான், நீ என்ன படிக்கிற? அது சொல்லிச்சு, நான் ஃபர்ஸ்ட் இயர் பிலிட் தமிழ் படிக்கிறேன். நான் செகண்ட் இயர் பிலிட் தமிழ் படிக்கிறேன். உனக்கு சப்ஜெக்ட்ல டவுட்னா என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க. அவங்க அம்மா அதுக்குள்ள குறுக்க வந்துட்டா. அவ வந்தோடனே, என்னடி இது பூமாலை எடுத்துக்கிட்டு வான்னா பேசிக்கிட்டே இருக்கியா? 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுதுங்க. 2வது நாள் மாலை நேரம், இந்த நலங்கு நடக்கிற நிகழ்ச்சி. இவன் அப்படி கேமராவை தூக்கிட்டு வர்றான், அந்த பொண்ணு குறுக்க வருது. 2 பேரும் இப்ப சந்திச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு பேச்ச ஆரம்பிச்சிருச்சு. ஆமா சுரேஷ், உனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? அவன் எப்படா கிரீன் சிக்னல் கிடைக்கும்னு உட்கார்ந்து இருக்கிறான். பச்சை கலர்னா ரொம்ப பிடிக்கும்னா. அதுக்கு பிரியா சொல்லிச்சு, போ சுரேஷ், உனக்கு ரொம்ப தான் குறும்பு. எனக்கு பச்சை கலர் பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதே பச்சை கலர் பிடிக்கும் நீ சொல்ற பத்தியா? ஓடி போயிடுச்சுங்க. அடுத்த நாள் கட்டு சாத கூட, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போறாங்க. மறுபடியும் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்ப சொல்லிச்சு, அது சுரேஷ், நான் நேத்து ஒரு கனவு கண்டேன். அப்படியா? ஆமா, சாயங்காலம் 5:30 மணிக்கு எங்க ஊரு திருச்சி. இந்த பொண்ணு சொல்லுது அவங்கிட்ட, அந்த மாம்பழச்சாலையிலிருந்து அப்படி அண்ணா சிலையை நோக்கி காவேரி பாலத்துல சாயங்காலம் 5:30 மணிக்கு நீயும் நானும் மட்டும், எப்ப? சாயங்காலம் 5:30 மணிக்கு நீயும் நானும் மட்டும் ஒரு கோனைச கையில பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல நீயும் நானும் போற மாதிரி கேட்ட உடனே பலாருன்னு அரைஞ்சிட்டாங்க. அந்த பையன் திருந்திட்டான் போல இருக்குன்னு நினைச்சேன். அவன் சொல்றான், அது எப்படி பிரியா, நேத்து என் கனவுல வந்தது அப்படியே உன் கனவுல வந்துச்சுன்னா. இப்படியே பேசிச்சுக்கிட்டே இருந்தாங்களா. வண்டியில ஏறி புறப்படுற நேரம் இவன் முடிவு பண்ணிட்டான், இது அதுதான். எவ்வளவு சினிமா பார்த்திருப்பான். ஓடி போய் ஒரு ரோஜா பூவை கையில கொண்டு வந்து அப்படி கையில பிரியா கையில கொடுத்துட்டு, அந்த இங்கிலீஷ்ல 3 வார்த்தை அதையும் சொல்லிட்டான். வச்சிருக்கிறது பூரா இங்கிலீஷ்ல அரியர். அது காலேஜ்ல படிக்கிற இங்கிலீஷ் தான் தெரியும். ஆனா அந்த 3 வார்த்தை இங்கிலீஷ்ல உள்ளதா சரியா கொடுத்துட்டான். இப்ப பிரியா அந்த ரோஜா பூவை வாங்கிட்டான். இதுவும் பீலிட்டு அதுவும் பீலிட்டு. அதுக்கும் பச்சை கலர் பிடிக்கும், இதுக்கும் பச்சை கலர் பிடிக்கும். இது கனவுல என்ன வந்துச்சோ அதேதான் அது கனவுல வந்துச்சு. இப்ப அவன் சொல்லிட்டான் அந்த 3 வார்த்தைய. இப்ப பிரியா சொல்லுவாளா இல்லையா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், திக் திக் பக் பக். அந்த பொண்ணு பூவை வாங்கிட்டு அப்படி ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு, ச்சே சுரேஷ், ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தத இப்படி தப்பா நினைச்சிட்டியே சுரேஷ் அப்படின்னு அந்த பொண்ணு போயிடுச்சுங்க. இதுவே பழைய காலமா இருந்தா அவன் தாடி வளர்த்து ஒரு நாயை பிடிச்சுக்கிட்டு பாட்டில பிடிச்சுக்கிட்டு மூளையில உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். ஆனா நிலைமை மாறிச்சு. அவங்க அப்பா சொன்ன தருதலை காதுல வந்து விழுது. இதுவரையில அவன் கவிதை எழுதுனது இல்லைங்க, இதுவரையில அவன் தமிழ்ல பேசினது கூட இல்லைங்க, இதுவரையில ஒரு முடிவெடுக்கிற ஆற்றல் இல்லாம இருந்தவன் இந்த பெண்ணு சொல்லிட்டு போன உடனே இப்ப அவன் பாடிக்கிட்டு இருக்கிறான். கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள் என்ற உணர்வு எனக்கு வந்து விட்டதுன்னு ஒருவனை கவிஞனாக மாற்றுகிற திறமை ஒரு பெண்ணுக்கு இருக்குதுங்க. அவனுக்குள்ள இருக்கிற ஆற்றல். திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த மகாலட்சுமி 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 திருமணம்னு ஒண்ணு ஆகிற வரையில முக்கு கடையில நின்னு அல்வாவை கட்டு கட்டு கட்டுன்னு சொல்ல தெரியாம வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் மனைவின்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்த பிறகுதான் வெட்டி வெட்டுன்னு சாப்பிட்டவன் அல்வாவை கட்டி கொண்டு வந்து தனக்கு கிடைத்த இன்பம் இன்னொருத்திக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வை அவனுக்குள்ளே விதைச்சது யாருங்க? பெண்ணு. அந்த பெண் இருக்கிற காரணத்தினால் தான் அவ்வளவு மகிழ்ச்சி. துளசிதாசர்னு ஒருத்தர், அவ்வளவு ஆர்வம், பெண்டாட்டின்னா உசுறு, எதை வேணும்னாலும் தியாகம் செஞ்சிருவார். அந்த பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. பிறந்த வீட்டுக்கு போயிட்டான்னால நான் சொல்றது நல்ல கணவன்மார்களுக்கு அழுக வரும். ஐயையோ மனைவியை எப்படா பார்க்க போறோம், அவளை போய் பார்க்கணும்னு ஆசை. புறப்பட்டுட்டாரு. இப்ப இருக்கிற மாதிரி பேருந்து வசதி எல்லாம் கிடையாது, ட்ரெயின் எல்லாம் கிடையாது. தண்ணியில குதிச்சு போகணும். பெரிய மழை கொட்டுது, ஆறு ஓடுது. ஆனா மனைவிய பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை உள்ளத்துல. இவருக்கு நீச்சல் தெரியாது, ஆனா தண்ணியில குதிச்சுட்டாரு.
மனைவியை பார்க்கணுங்கிற உணர்வு மட்டும் மனசுல இருக்குது. எப்படியோ தடுமாறி அங்க இருக்கிற குச்சி கச்சி எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு மனைவி வீட்டுக்குள்ள போயிட்டார். அவங்க வீட்டு கதவை தட்டினதும் மனைவி கதவை திறந்துட்டு வந்து, என்னங்க அது கொற்ற மழையில எப்படிங்க வந்தீங்க இந்த இருட்டு நேரத்துல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, உன்னை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு மட்டும் எனக்கு உண்டு, அதனால இங்க பாரு இந்த கம்பை பிடிச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன்னா. அவ சொன்னா, நல்லா பாருங்க, அது கம்பு இல்லைங்க, பாம்புங்க, தண்ணி பாம்பை பிடிச்சுக்கிட்டே வந்துட்டீங்களான்னா. ஆமா, உன்னை பார்க்கணுங்கிற ஆசை வந்துட்டேன்னாரு. அப்ப அவர் மனைவி சொன்னாள், கேவலம் அழியக்கூடிய உயிர் உங்கள் மனைவி நான், என்னை பார்ப்பதற்காக உங்கள் உயிரை கூட பணயம் வைத்து நீந்தி வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறீர்களே, என் மேல் வைத்திருக்கிற இந்த அன்பில் ஒரு பங்கை ஆண்டவன் மேல் வைத்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர முடியும் என்பதை நினைத்து பார்த்தீர்களா என்று கேட்டார். அவர்தான் 1000 பாடல்களை ராமனுக்கு எழுதி குவித்த துளசிதாசராக மாறினார் என்றால் என்ன பொருள்? ஒரு மனைவி நினைத்தால் ஒரு கணவனுக்குள்ளே இருக்கிற திறமையை தூண்டிவிட முடியும். ஒரு பெண் நினைத்தால் ஒரு கணவனுக்கு கை கொடுக்க முடியும். ஒரு பெண்ணை நான் குறிப்பிடுவது நல்ல கணவன்மார்கள், நல்ல மனைவிமார்கள். இந்த 2 பேரையும் உதாரண புருஷர்களாக எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு ஆண் வாழ்ந்து விடலாம், ஆனால் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இல்லாமல் பெண் வாழ முடியாது. குடும்பமே இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு ஆண் வாழ்ந்தால் தியாகியாகி விடுகிறான். ஆனால் ஒரு பெண் திருமணம் இல்லாமல் வாழ்ந்தால் சம்திங் ராங் என்று இந்த உலகம் சொல்கிறது. குடும்பம் இல்லை என்றால் அவன் குழந்தை குட்டிகளை காப்பாற்றவில்லை என்று இந்த யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். அவனுக்கு குடும்பம் இல்லைங்க, பொண்டாட்டி இல்லைங்க, புள்ள குட்டி இல்லைங்க, அதனால அவன் எப்படியோ இருக்கிறான்மா. ஆனா அதே திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு பெண் இருந்தால் அக்கா பிள்ளைங்களை பார்த்துக்கணும், தங்கச்சி பிள்ளைய பார்த்துக்கணும், அண்ணன் குழந்தைய பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அத்தனை பொறுப்பும் பெண்ணுக்கு வருகிறது என்றால் என்ன பொருள்? ஆகாயத்தில் இருக்கிற சூரியன் அணைந்து விடக் கூடாது என்று ஆண்களாகிய நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுப்பு நெருப்பு அணிந்து விடக் கூடாது என்று பெண்களாகிய நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். நாட்டு பொருளாதாரத்தை நீங்கள் தூக்கி நிறுத்துங்கள், குடும்ப பொருளாதாரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். மகிழ்ச்சி, களிப்பு, ஆனந்தம் 3 வேறங்க. அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். களிப்புங்கிறது வேற, மகிழ்ச்சிங்கிறது வேற, ஆனந்தம்ங்கிறது வேற. ஐயா, ஒரு சின்ன கற்பனை. இப்போ உங்க மேசையில ஒரு தட்டுல 5 சுட சுட இட்லியும் நல்ல மணமான ஒரு தக்காளி சட்னியும் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதை எடுத்து நீங்க சாப்பிடுறீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, உங்க நாக்குக்கு சுவையா இருக்கு. ஆனா அது எனக்கு சுவையா இருக்குமா? இருக்காது. சாப்பிடுற உங்களுக்கு மட்டும்தான் அது களிப்பை கொடுக்கும். இன்னொன்னு, அதுல 2 இட்லியை எடுத்துக்கமா விஜயசுந்தரின்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அதுதாங்க களிப்பு. மகிழ்ச்சி இருக்குதே, அது மனசால அனுபவிக்கணும். இன்னும் சில நேர பொழுதில் சுகிசிவம் ஐயா அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்க போகிறார் என்று சொன்னால் அது எனக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இங்கிருக்கிறவர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இதை கேட்கிற அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி. பதிவு செய்கிற அதனை உலகம் முழுக்க கொண்டு சென்றால் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. அது மனம் சம்பந்தப்பட்டது. இதையும் தாண்டி ஆனந்தம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. பேரின்ப நிலைக்கு இந்த சிற்றின்பத்தை கொண்டு செல்லுகிற தகுதியும் திறமையும் பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவேதான் குடும்பத்தில் மகிழ்ச்சியை எந்த நாளும் கொண்டு சேர்க்கிற ஆற்றலும் பொறுப்பும் பெண்ணுக்கே உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி விஜயசுந்தரி பேச்சு எப்படின்னா, ஒரு முழு சினிமா படம் பார்த்த திருப்தி. அந்த வர்ணனை, கல்யாண வீட்டில் நடந்தது. ஆனால் ஏன் இவங்க அதெல்லாம் யாரோ பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரில. ரொம்ப அருமையாக அந்த காட்சியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க, நல்லா பாடுனாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. பொதுவாக குடும்பம்னு சொன்னாலேயே மனைவி பெண்கள்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஏன், இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு வச்சுங்க, நான் போய் நிற்கனா என்ன கேட்பாங்க தெரியுங்களா? எங்க வீட்டில் வரலீங்களா அப்படிம்பாங்க. நான் கோவப்படாமல் பதில் சொல்கிறேன், அவ தான் வீடுன்னா நான் என்ன முனிசிபாலிட்டியா? எங்க வீட்டில் வரலையா அப்படிங்கிறானு.
நான் என்ன 7ஆம் நம்பர் தெருவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவன் முடிவு பண்ணிட்டான், வீடுன்னு சொன்னாலேயே மனைவி, இல்லறம், இல்லாள் எல்லாமே அவங்களோட சேர்ந்து இருக்குது. அப்போ குடும்ப மகிழ்ச்சி என்பது கணவன், மனைவி, குழந்தைகள். இதுல ஆணுக்கான பொறுப்பு கொஞ்சமா இருக்கிற மாதிரியும் பெண்ணுக்கான பொறுப்பு கூட இருக்கிற மாதிரியும் ஒரு இம்ப்ரெஷன் சொசைட்டி முழுக்க இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு. சமத்துவம் பேசுற நீங்க மேல் நாடுகள்ல கூட பெண்ணுக்குத்தான் அந்த வீட்டு பொறுப்பு என்பது அதிகம் இருக்கிற மாதிரியும் ஆணுக்கு குறைவா இருக்கிற மாதிரியும் ஒரு கருத்துரு, ஒரு ஐடியா இருக்கு. அப்கோர்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற ஆண்கள் மனைவியோடு சேர்ந்து சமைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க. இருந்தா கூட அந்த வீடுங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறதுனா மனைவியை குறிச்சிருது. அப்ப அதுக்காக குடும்பத்து வாழ்வினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்கள்னு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடலாமா? அப்ப ஆண்கள் என்ன பண்றது? அரபிக்கடல்ல அள்ளி வெளியேறி இருந்தா அப்ப ஆண்களுக்கு என்ன மரியாதை இருக்குது சார்? கல்ஃப்ல வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயில் சார். அந்த வெயில்ல அந்த கட்டடத்துக்கு சிமெண்ட் மேல பூசுவான் சார். அந்த வெயில்ல கருகி போவான். இவ்வளவு வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போய் திரும்பி ஒரு 11 மாசம் அங்க கஷ்டப்படுவான். யாருக்கு? இங்க மனைவிக்கு வீடு கட்டி கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், குழந்தைங்களை நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 மாசமும் அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக 12 மாசமும் அவன் வெயில்ல போய் கஷ்டப்படுறான்னு அவனோட தியாகத்தை நினைச்சு பார்த்தா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி அந்த குடும்பத்தை அவன் காப்பாத்துறான். அப்ப ஆண்கள்னு தீர்ப்பு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சரி, 2 பேரும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்பீங்க, இதை முதலையே சொல்லி தொலைக்கப்படாத? இதுக்கு ஒரு 2 மணி நேரம் எங்களை உட்காத்தி வச்சு இம்சை பண்ணி அப்புறம் இருவரும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்றது பெரிய முக்கியமான வேலையா? போய நீங்க நினைப்பீங்களா இல்லையா? அப்ப நான் என்னதான் பண்றது? ஒரு வகையில யோசிக்கணும். இப்படி யோசிங்க. நான் எப்பவுமே தலைப்பை உல்டாவா போட்டு சிந்திக்க சொல்வேன். பெண்ணை பற்றிய அக்கறையே இல்லாத ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னா அந்த குடும்பம் உருப்படுமா? ஆணை பற்றிய அக்கறையே இல்லாத ஒரு பெண் வீட்டில் இருக்கிறா அப்படின்னா குடும்பம் உருப்படுமா? இப்ப அம்மா என்ன பண்றாங்க? பையனுக்காக கவலைப்படுறாங்க, புருஷனுக்காக கவலைப்படுறாங்க, தன்னோட அப்பாவுக்காக கவலைப்படுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து எத்தனை பொண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, அதுக்கு எவ்வளவு நிலத்தை வித்து கல்யாணம் பண்ணார் தெரியுமா? எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணாரு, எங்க அப்பா அப்படி தியாகம் பண்ணாரு. அப்பாவுக்காக கண்ணீர் விட்டு அழுவா, யோசிச்சுக்கிட்டே இருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ஆணை பத்தியே கவலைப்படுறது இல்லை. ஒரு பொண்ணு சொல்றாரு வச்சுங்க அப்பாவை பார்த்து, நீ எக்கேடு கட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நீ எதை வேணாலும் வித்துக்க, எனக்கு 500 பவுன் போடு, எனக்கு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னா அப்பாவை பத்தி கவலைப்படாத ஒரு பொண்ணு இருந்தா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குமா? கணவனை பத்தி கவலையே படாத ஒரு மனைவி இருந்தா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குமா? ஏமா ராத்திரி ஆச்சுன்னா அவர் வந்தா சாப்பிடணுமே அப்படின்னா சாப்பிட்டா சாப்பிடுறாரு, சாப்பிட்டாட்டி போறாரு. சார் ஒண்ணு நடந்தது சார், ஒரு ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்கான் சார் ஆஸ்பத்திரியில, ரொம்ப சிவியர். டாக்டர் உடனே அவனுக்கு பைபாஸ் சர்ஜரியும் பண்ண முடியாது. அவர் அவன்கிட்ட பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த இவன் ஒய்ஃப் அப்படி கூப்பிட்டாருங்க, வாங்கம்மா கொஞ்சம் இப்படி வாங்க, கொஞ்சம் பார்த்து சமைச்சு கொடுங்கம்மா, அவருக்கு கண்டதையும் வெளியில தின்ன ஒரு உடம்பு கெட்டு போயிருக்கு, கொஞ்சம் அவரை மனசு நோக பேசாதீங்கம்மா, இப்ப இருக்கிற லெவல்ல ஏதாவது பேச்சுன்னா ஹார்ட் அட்டாக் மறுபடியும் வந்துடும், கொஞ்சம் அவரை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்கம்மா, கஷ்டத்தெல்லாம் அவருக்கு கொடுக்காதீங்கம்மா, ஏதாவது நல்ல நேரம் நம்ம வந்து இங்க ஏதோ கொஞ்சம் மாத்திரை மருந்தை போட்டு காப்பாத்திட்டோம், அப்படி பண்ணக்கூடாதுமா, இப்படி சொல்லிக்கிட்டே போறாரு. அந்த அம்மா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கங்கம்மா அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. ஒய்ஃப் வந்த உடனே இவன் கேட்டான், ஆசையா கேட்டான், டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லுச்சு, சார் நீ பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது எதுவுமே செய்யற ஐடியா அந்த அம்மாக்கு இல்ல. சீரியல் பார்க்காம இருன்னு சொன்னா கூட இருக்க முடியாது. எந்த ஐடியாவுமே அந்த அம்மாக்கு இல்ல. ஒரே வார்த்தை முடிச்சிடுச்சு, நீ பழைக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போனா. எங்க பேச்சாளர்கள்ல நமசிவாயம்னு ஒரு பேச்சாளர், பேராசிரியர், அவருக்கு சுகர் வந்தது சார். அவர் சுகர் வந்தா கூட வெளியில போனா திருட்டுத்தனமா சக்கரை போட்டு சாப்பிடுவார் சார், காப்பி எல்லாம் கொடுப்பார் சார். அவரு ஒய்ஃபே இப்படி வச்சுட்டு அந்தாண்ட போனா ஒரு 1/2 ஸ்பூன் சக்கரை எடுத்து போட்டுக்குவார் சார்.
ஒரு நாள் அவங்க மிஸ்ஸஸ் காஃபி போட்டு கொண்டு வந்து, ஏங்க இது உங்க காப்பி, இது எனக்கு காப்பி அப்படின்னு வச்சாங்க. இவருக்கு ஒரு சபலம், அவ குடிக்கிற காப்பியில சக்கரை இருக்கும் அப்படின்ட்டு வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு அப்படின்னார். இல்லையே, நான் சொல்றேன் போய் பாரு அப்படின்னு நிஜம்னு நம்பி அந்த அம்மா போனோன்னு டம்ளர் மாத்திட்டார். சினிமாவில் வர மாதிரி டம்ளர் மாத்திக்கிட்டார். ஏன்னா அதுல சக்கரை போட்டிருக்கணும் அவருக்கு நினைப்பு. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சு பார்த்தா அதுவும் கசக்குது, அதுலயும் சர்க்கரை இல்லை. அவரால் கேட்காம இருக்கவும் முடியல. அந்த அம்மா குடிக்கிற போது, இந்த இது உன் காப்பி, நான் மாத்தி வச்சேன், கசக்குது. ஆமா, சக்கரை போடாட்டி கசக்காதா? நீ சக்கரை போட்டு குடிக்கிறது இல்லையா? அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார், என்னைக்கு அந்த சனியை உங்களை சாச்சுதோ அன்னையில இருந்து நான் சக்கரை சாப்பிட்றத விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு அப்படியே கண்ட தண்ணி வந்துருச்சு. நல்ல உடல் நலத்தோட இருக்கிறவ சக்கரை சாப்பிட மாட்டேன்னு இருக்கும்போது, நான் சக்கரை வியாதி வந்தவன் திருட்டுத்தனமா வெளியே போய் சக்கரை சாப்பிட்றேன்னு நியாயமா அப்படின்னு அன்னையிலேருந்து நானும் ஸ்ட்ரிக்டா சுகரை சேர்த்துக்கிறதே இல்லை சார். அந்த 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 அவளை நினைச்சு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்னார். எவ்வளவு பெரிய விஷயம். நல்ல ஆரோக்கியமா இருக்கிற அம்மா அவர் சாப்பிட மாட்டாருன்னு அவங்க சாப்பிடுறது இல்லை. சண்முக வடிவேல்னு ஒரு பேச்சாளர், அவர் அசைவம் சாப்பிடுவார். மனைவி சமைக்கிறத ஒரு நாள் திடீர்னு உள்ள போய் பார்க்கிறார். அந்த அம்மா அசைவம் சமைக்கும் போது இப்படி திரும்பிக்கிட்டு சமைக்கிறாங்க. ஏய், என்ன இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சமைக்கிற, அடுப்பு அந்த பக்கம் இருக்குன்னு. அது விடுங்க, போங்க, நீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்னு. எனக்கு அசைவம் பிடிக்காதுங்க, அது என்னமோ பண்ணும், அன்னைக்கு அசைவம் சமைச்சா எனக்கு சாப்பாடு இறங்காதுங்க, ஆனா உங்களுக்கு பிடிக்குது, நான் எப்படிங்க செய்யாம இருப்பேன், அதான் அதை இப்படி திரும்பிக்கிட்டே செய்றேன். அவர் சொன்னாரு, வேணாம் வேணாம் வேணாம், அப்படி நீ கஷ்டப்படும்படியா நான் இப்ப என்ன ஆக போகுது, அதை சாப்பிட்டு தான் எனக்கு ஆக போதா, நானும் இனிமே சைவத்துக்கு வந்துடுறேன், விடு இனிமே நீ சமைக்க வேணாம். யோசிச்சு பாருங்க. இப்ப நான் எந்த ஃபார்முலாவுக்கு வரேன்னு கவனிக்கிறீங்களா? ஆணை பற்றிய கவலை இல்லாத ஒரு பெண் இருந்தா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா? பெண்ணை பற்றிய கவலை இல்லாத ஒரு ஆண் இருந்தா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா? வீட்டுல பட்டினி இருக்கும், ஒண்ணுமே இல்லை, ஆம்பளை மட்டும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து 2 ஆம்லெட் சாப்பிட்டுட்டு படுத்தான்னா மனுஷனா? ஐயோ, பொண்டாட்டி சாப்பிடல, புள்ள சாப்பிடல, அவன் தானே சார் புருஷன். முதல்ல தான் திங்கணும்னு தின்னாம அப்பன்னு பேரா? இல்ல. அப்ப இந்த தலைப்பை எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பெண்ணை பற்றிய அக்கறை உடைய ஆண். குடும்ப மகிழ்ச்சிக்கு யார் காரணம்? ஆணை பற்றிய அக்கறை உடைய பெண். எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்ணை பற்றி அக்கறை உடைய ஆண், ஆணை பற்றி அக்கறை உடைய பெண் என்பதால் ஒரே வார்த்தை, யாருக்கு மற்றவர் மீது அக்கறை உள்ளவரோ அவர்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். தன்னலமுடையவர்கள், தன் மீது ஆசை வைத்திருக்கிறவர்கள், கர்வமுடையவர்கள், தன்னை பற்றி பெருமையாக நினைக்கிறவர்கள், எப்போதும் தன்னை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் குடும்பத்தை நரகமாக்கி விடுகிறார்கள். எப்போதும் குடும்பத்தில் இருக்கிற பிறரை பற்றியே கவலைப்படுகிறவர்கள் எப்போதும் குடும்பத்தை மகிழ்ச்சியாக ஆக்கி விடுகிறார்கள். எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பிறரை பற்றிய அக்கறை உடைய மனிதர்கள். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற மற்றவரை பற்றிய அக்கறை. கொஞ்சம் எங்க எல்லார் வீட்லயும் வறுமைன்னு ஒண்ணு இருக்கும். அம்மா சொல்ல மாட்டாங்க, ஏய் தெரிய வேணாண்டா, பேசாம இரு, சின்னவன் சாப்பிட்டோம் அப்படிம்பாங்க. அண்ணனுக்கு தெரியும் வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு, காட்டிக்க மாட்டான். ஏன்? தம்பி அப்புறம் சாப்பிடாம போயிட்டா என்ன பண்றதுன்னு. அந்த அண்ணனை மறக்க முடியுமா? அந்த அம்மாவை மறக்க முடியுமா? அந்த அப்பாவை மறக்க முடியுமா? எனவே பிறர் மீது உள்ள அக்கறை தான் ஒரு குடும்பத்தை சொர்க்கமாக்குகிறது. தன் மீது உள்ள அகங்காரம் தான் ஒரு குடும்பத்தை நரகமாக்குகிறது. எனவே பிறர் மீது அக்கறை உள்ளவர்களால் குடும்பம் மகிழ்ச்சி பெறுகிறது. வணக்கம், நன்றி.